நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்புரை மட்டுமல்ல, இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுகின்ற அந்த வாய்ப்பையும் தந்த அண்ணன் வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சராக மட்டுமல்லாமல், கழகத்துடைய இளைஞரணியின் செயலாளராக மட்டுமல்லாமல், மிக பெருமையோடு கழக தலைவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இளைஞரணி சார்பாக தொடங்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் என்ற பதிப்பகத்தின் பதிப்பாளர் என்ற வகையில் மிகவும் பெருமையாகவும் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கின்றேன். கலைஞர்களுடைய நூல்கள் அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுடைமையாக்கியுள்ள இந்த அருமையான நேரத்தில், மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த நூல் இங்கு வெளியாகின்றது. முத்தமிழர் கலைஞர் அவருடன் நெருங்கி பழகியவர்கள் ஏராளம். அவர்களில் கலைஞரின் அன்பிற்குரிய தம்பியாக திகழ்ந்ததில் முன்னணி வகிப்பவர் அண்ணன் வேலு அவர்கள். ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர் வேலு என்று முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நம்முடைய கழக தலைவர் அவர்களும் தொடர்ந்து கூறியிருக்கின்றார்கள், பாராட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் எதிலும் வல்லவர் வேலு மட்டுமல்ல, இன்றைக்கு எழுத்திலும் வல்லவர் வேலு என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறார். திருவண்ணாமலையுடைய அடையாளம் கார்த்திகை தீபம் மட்டுமல்ல, கழகத்துடைய திருவண்ணாமலை வேலு அவர்களும் என்ற வகையில் திமுகவின் கோட்டையாக திருவண்ணாமலை மாவட்டத்தையே மாற்றி வைத்திருக்கிறார் அண்ணன் வேலு அவர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றியுடன் முடிக்கும் ஆற்றல் பெற்றவர், தலைவர் நினைப்பதை சாதித்து காட்டுபவர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். 1967ஆம் ஆண்டு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்றார், பொறுப்பை ஏற்றார்கள். அப்பொழுது நிருபர்களிடம் பேசும்பொழுது கலைஞர் சொன்ன வார்த்தைகள் இது: பொதுப்பணி என்பது எனக்கு புதிதல்ல, அது பழைய பணிதான். என்றைக்கு நான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமியை, தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை கண்ட நாள் முதல் நான் பொதுப்பணியில் தான் இருந்து வருகின்றேன். அதனால்தான் அண்ணா இன்றைக்கு எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரவையும் கொடுத்திருக்கிறார் என்று கலைஞர் சொன்ன வார்த்தை. அதே போலவே பொதுப்பணிகளில் எப்பொழுதுமே சிறந்து விளங்கி வரும் அண்ணன் வேலு அவர்கள் இன்றைக்கு பொதுப்பணித்துறைக்கும் அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அந்த திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனைக்குரிய கட்டமைப்புகளை கட்டி எழுப்பிய பெருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானம், கலைஞருடைய நினைவிடம் என்று கழகத் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணன் அவர்கள் கட்டி எழுப்பியவை ஏராளமானவை. இன்றைக்கு சொற்களாலும் கலைஞர் அவர்களுக்கு ஒரு கோட்டையை கட்டி எழுப்பியிருக்கின்றார். அதுதான் இந்த கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகம். கலைஞர் அவர்களை எழுத்தாளர்களாக, பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக, முதலமைச்சராக முன்வைத்து பல்வேறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் முதல் முறையாக கலைஞர் அவர்களை ஒரு தாயோடு ஒப்பிட்டு கலைஞர் ஒரு தாய் என்று சொல்லி வெளிவருகின்ற முதல் நூல் இது. பெண்கள் மட்டுமே தாய் அல்ல, வீரமுள்ள ஆண் மகன்களும் தாய் என்ற நிலையை அடைவதுண்டு என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்காகவும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த கலைஞர் அவர்களை தாய் என்று சொல்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கிறாள் என்றால் அன்பும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும், வாஞ்சையும் இருக்கும், பெருமிதமும் இருக்கும், பெருமையும் இருக்கும். கலைஞர் அவர்கள் தாய்க்குரிய இந்த குணங்களோடு தான் கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்த்தார்கள். கலைஞர் அவர்கள் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு தாயை போல பல திட்டங்களை தந்தார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய குழுக்கள், காவல்துறையில் மகளிர், மகளிருக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை, உள்ளாட்சியில் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு ஏராளமான உதாரணங்களை இந்த நூல் அண்ணன் வேலு அவர்கள் விவரித்துள்ளார்கள். கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற எண்ணற்ற திட்டங்களை தந்து வருகின்றார்கள். நூற்றாண்டு நாயகர் கலைஞருடைய இளமை காலம் முதல் இறுதி காலம் வரை அவரின் போராட்டங்கள், சாதனைகள், வெற்றிகளை அண்ணன் வேலு அவர்கள் இந்த நூலில் அடுக்கி இருக்கிறது. கலைஞர் எனும் தாய் பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகட்டும். விற்பனையில் மட்டுமல்ல, படிப்போரின் வாழ்விலும் இந்த நூல் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் அவர்களைப் போலவே இன்றைக்கு கழகத்தையும் தமிழ்நாட்டையும் தாய்போல் காத்து வருகின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் நூலினை வெளியிட உள்ளார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன்.
அதுபோல் கலைஞருடைய அன்புக்குரியவர், நம்முடைய முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர், புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வருகை தந்துள்ள திரையுலகினுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினி சார் அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் மாமா உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கழகத்துடைய பொருளாளர், மக்களவை தலைவர் TR பாலுமாம் அவர்களையும், கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், கழக துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஆன்மீக பெரியவர் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்திய பத்திரிகை உலகின் மூத்த பத்திரிகையாளர் திரு எந்து என் ராம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கலைஞர் எனும் தாய் நூலை பதிப்பித்துள்ள சீதை பதிப்பகத்துறை பதிப்பாளர் திரு கௌரா ராஜசேகர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், மாவட்ட கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், எழுத்து, இலக்கியம், அரசியல் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எல்லாத்தை விட முக்கியமாக புத்தகம் இப்போது அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் கைகளிலும். மனமார்ந்த நன்றி. கலைஞரின் ஒரு முகம் அரசியல், இன்னொரு முகம் இலக்கியம், மற்றொரு முகம் திரை உலகம். இப்படி பன்முகம் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரை தாயாக கொண்டாடும் இந்த இனிய நிகழ்வில் கருத்துரை வழங்க திரை உலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய, இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள நுழைந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேரு புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல், நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அவர்களே, என்னுடைய அருமை நண்பர், ரொம்ப காலத்து அருமை நண்பர் இந்து ராம் அவர்களே, இந்து பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை, 100 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே அந்த ஹிந்து பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹிந்து பத்திரிகையில வந்தா அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, அதில் அவ்வளவுதான், வேற விஷயமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவோ அதை பற்றி நம்ம பேச முடியும். அண்ட் ராம் அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த ஹிந்துவுக்கு எடிட்டராகவும் இருந்தவர். அவர் ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர். இப்போ ஏவா வேலு அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் வச்சு அது அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாம எப்பவுமே பேசுபவர், எழுதுபவர் ராம் அவர்களே. குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போதான் நான் முதல் தடவை அவரை நேரடியாக நான் பார்க்குறேன். ஒரு கிராஜுவேட், சரியா ஒரு 15 கல்வி நிறுவனங்களை மேல்பார்வையை பார்க்குறாரு. எங்கே ஒரு மழை வந்தாலோ, எங்கே ஒரு நிலசரி வந்தாலோ, மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல அங்கே போய் நின்றுட்டவங்களை சேவை செய்கிறாங்க. ஜனங்க சேவையா ஜனார்தன சேவை, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி மடத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே மக்களுக்கு ஒரு பணியாற்றுகிறார்.
அதுக்கப்புறம் ஏவா வேலு. ஏவி விட்டால் தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க. நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அவரை பத்தி நான் அப்புறம் நான் பேசுறேன். அதுக்கு ராஜசேகர் அவர்களே, மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே, இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார், நீங்க பேசுறீங்களா அப்படின்னு. என்ன பண்றது, பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பேசிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது, அந்த பழக்கம் இருக்கணும். பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான், அறிவாளர்கள் தான். ஸோ அந்த அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது, நான் பேசிதான் ஆகணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா, அவருடைய உடன்பிறப்புகள், முதலமைச்சர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்கு. எத்தனை மாவட்டங்கள், எத்தனை விதமா. உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட போவதும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு, ஒரு பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி, கேட்கறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம், மகாபாரதம், கதை பிரவச்சனம் கேட்கிற மாதிரி ஒரு பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க. ஸோ நாம எல்லாருமே வந்து வெளியே பார்க்கிறோம். ஸோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்து கூட வீட்டுல கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவரு கூடவே பிறந்ததில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 hours எந்தெந்த தருணத்துல எந்தெந்த இதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் என்ன இருந்து கூட பொது வாழ்க்கையில காட்ட முடியாது. எல்லாரும் மனிதன் தானே, அது வீட்டுல தான் காட்ட முடியும். அது வீட்டுல வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு. மற்றவங்க வந்து இவரு வந்து கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாம் அவர் எப்படி வந்து தட்டி கொடுத்திருப்பாங்க. ஒரு தலைவனா வந்து சமுதாயத்துல அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவனா இருந்தாதான் அவருக்கு வந்து ஒரு பாசம், பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீ தேவி படத்துல. ஸோ பின்னாடி வந்து மீன் முப்பநாள் சார், மீன் கலைஞர் சார், இவர் திசைங்க அவர்கள் வந்து திசைங்கள உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னா முன்னாலே வந்து ஒரு முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்க வாங்க சொன்னா ஐயோ இல்ல அப்படின்னு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இது வந்து நான் வந்து இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன். ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க, இது வந்து அரசியல்லே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்க வந்து இது மாதிரி கூப்பிட்டுருக்கோம், நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட் சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும், அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பத்தி அவருக்கு எனக்கு சரியா வந்து அவ்வளவு தெரியல. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி நான் படிச்சது இல்லை. வேற ஒரு அரசியல் தான். அது அவங்க பேசினா வந்து
ரொம்ப ஜாகிரதையா பேசணும். இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம், அதே வந்து அவர்கிட்ட சொல்லும். அவர் ரியலி நீங்க வந்து எவ்வளவோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்தாபன ஒரு கழக ஒரு பார்ட்டி ஸ்தாபனர் ஆகட்டும், அவர் தலைவர் ஆகட்டும், அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்ததிங்க வந்து அது கட்டி காக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கள் நடக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமா அவர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞரோட வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நான் பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பத்தி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டி.ஆர். பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை, அவ்வளவு எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமா தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்கு வந்து ஒரு 3 வாட்டி அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல கலைஞர்களை தங்குறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனா கூட அங்கேதான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, மை காட், நீங்க யாரும் பார்க்கணும். அவ்வளோ வந்து ஒரு கிளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காரு. அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தா கூட யாருமே இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணல. ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டா. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு,
ஒரு மீன் குழம்பு பண்ணாரு, வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் சாப்பாடு நீங்க பார்த்தா கடும் ஏழையை விட மோசமா சாப்பிடுறாரு. இல்லை, அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து 2 வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி நிசா நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறா நாம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்ல வேளை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் எதோ இருக்கோம் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் இழான்னு சொன்ன கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாரும் எழுதுற புக்கும் இருக்கிற ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எழுதிட்ட, நான் ஒரு 3 தலைப்பு இருக்கு, அந்த தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? அருமையான ஒரு தலைப்பு. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படிச்சா வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாத்துறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா, எவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம். சோ அதுலதான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை வந்து 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. சோ அவர் கூட வந்து படிப்பு சரியா போகாம போராட்டங்கள், சமூக நீதி, சமூக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13-14 வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளவு வந்து உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த உள்ள நான் போனது கிடையாது. அன்னைக்கு ஃபுல் மூண்டே வேற. எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னா அது ஏவா வேலு அவருடைய அவரோட அவர் பார்வையில வச்சுதான் அது கட்டுக்காங்க சொன்னாங்க. சும்மா தாஜ்மஹால் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் வந்து நான் பாக்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமா செய்யற ஒரு ஏவா வேலு. இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல்ல நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை. உள்ள இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட அந்த வடிவாகட்டும். அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல், அது கலைஞர்களுக்கும் அந்த குரல், திருக்குறள் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்னொன்னு எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா பண்ணியிருக்காங்க. அதனால்தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிகால் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார். அந்த முன்னுரை அருமையான புத்தகம். பட் என்னன்னா விலை தான் ஜாஸ்தி, 1000 ரூபாய். பட் அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃபரெண்டா அது தேவை. பட் எல்லாரும் அது படிக்கணும். நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணா எல்லாரும் நிச்சயமா அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். சோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர். கலைஞர்களை பத்தி நான் என்னத்தனை பேசுறது, படங்கள் அவர் பண்ண படங்களை பத்தி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்ல இலக்கியத்தை பத்தி அவ்வளவு ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்ப வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவரை பத்தி 1/2 hour அவர் பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி
மகிழ்ற ஒரு ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கூடாது. 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேரு, பொண்டாட்டி, புள்ள, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்தி 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அது கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்திச்ச சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்க வச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லைன்னா 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பத்தி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் செத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும். அவரை பத்தி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் இருந்தா கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழைய ஒரு பத்திரிகை நண்பர், அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க. அவனுடைய தராதரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானான்னு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து எழுதுறான்னு பார்ப்பாங்க, அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து அதை இன்னும் பார்க்கவே மாட்டாங்க. அதை பத்தி அவன் எழுதுறான், பார்க்கவே மாட்டாங்க. நல்லா அறிவாந்து கரெக்டா திஸ்திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டா வந்து திஸ்திங் பண்ணா அதை வந்து தப்புறாம அதை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ வந்து விமர்சனம் செய்யறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க. பட் மனசு யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறது, இப்ப யார் பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ஈஸி இல்லை. பட் பிரஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி பிரஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கைதான். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி வந்து அவரோட ஆளு இருக்கலாம், அவனுக்கு கூட ஏதாவது பதில் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ ஞானமா, அவ்வளோ வந்து தெளிவா, நக்கலா, எங்க எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாருக்கும் அதை சொல்ல சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சு எல்லாம் பொதுவாக வந்து இங்க பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னா அங்கங்க கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க, சில இடத்துல சோகமா பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனா கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும். அங்க கேட்கிறவங்க கிட்ட இருந்துல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. சோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு.
விசாரிப்பாங்க. சந்தோஷம் எப்பவுமே 2 தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது. ஒண்ணு, முரசொலி மாறன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கும்போது அங்கே வந்து அந்த ரூம்ல வந்து உட்காருக்கும்போது ரொம்ப சோகமா இருந்தார். 2வது தடவை வந்து செக்ரட்டரியேட்ல வீரப்பன் ராஜ்குமார் எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க, ரொம்ப சோகமா இருந்தாரு. இப்படி பண்ணிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த 2 டயத்துல தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டயத்துல வந்து அவர் சிஎம் இருந்தாலும் ஒண்ணுதான், சிஎம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அவரு சிஎம் எப்படி திருடுன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி 60 அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம். அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார், வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு. பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்திலேயே உட்காந்து பாக்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார். அந்த மூச்சுல பல 1000 விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வைரமுத்தவர்கள் சொன்னேன், நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க, இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்கு நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது தைரியம், அது தைரியம். அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடியை கொடுத்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ ஹாஸ்பிட்டல் திஸ்திங்க இருந்தேன். எந்திரிச்ச உடனே கொஞ்சம் மூச்சு திறன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன், மஞ்சள் தெளி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால. எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க. என்ன பண்ணேன், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம். கொஞ்ச நாள் பழங்கினவர்களுக்கு சொன்னா நீங்களாம் கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், உயிரே கொடுத்துடலாம் இல்ல. அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில அப்படியே தடவினாரு. அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க, அவ்வளோ சாஃப்ட். என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர், அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பத்தி பேசிட்டே போகணும். ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதை வெளியிட்டு அது எனக்கு வாங்குற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வேலு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, சிஎம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறாக இருந்தால் செஞ்சு மன்னிச்சிருங்க. நன்றி ஐயா. அப்பா அப்பா என்பதை விட தலைவரே தலைவரே என நான் உச்சரித்ததுதான் என் வாழ்நாளில் அதிகம். அதனால் ஒரே ஒரு முறை இப்போது அப்பா என அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே என கேட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் திருவாயால் கலைஞரை தாய் என அழைக்கும் தருணமாய் இது அமைந்துள்ளது. விழா பேருரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, கழக பொருளாளர் டி.ஆர். பாலு எம்பி அவர்களே, மிக சிறப்பாக இது நூல் வெளியீட்டு விழா மட்டுமா நடத்தி கொண்டிருக்காமல்
நம்மை ஆளாக்கிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100 விழாவையும் இணைத்து அவர் எந்த விழாவிலையும் கலந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த ஏக்கம் இன்றைக்கு போயிருக்கிறது. அந்த அளவிற்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களே, வரவேற்புரை நல்கிய தம்பி உதயநிதி அவர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் திரு ஏவா வேலு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, இந்து குழுமத்தினுடைய தலைவர் என்னுடைய மதிப்பிற்குரிய இந்து ராம் அவர்களே, பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு உயர் அலுவலர்களே, சீதை பதிப்பகத்தின் திரு கௌரா ராஜசேகர் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய் காவியத்தை கவிதை நிலையில் தீட்டின தலைவர் கலைஞருக்கு தமிழ் ஓவியம் தீட்டி இருக்கிறார் நம்முடைய ஆருயிர் சகோதரர் வேலு அவர்கள். புத்தகத்தோட தலைப்பை பாருங்க, கலைஞர் எனும் தாய். எத்தனை பொருத்தம்! இந்த தலைப்பிலேயே மொத்தமும் அடங்கி இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் தாய் காவியம் தீட்டின அந்த பணி மட்டுமல்ல, அவர் தாயாகவும் வாழ்ந்தார். எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் அவர்தான். எனக்கு மட்டுமல்ல, ஏவாவேல் அவர்களைப் போல லட்சோப லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய், தாயாய், தலைவராய் இருந்து நம்மையெல்லாம் வளர்த்து போற்றி அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள். கழகத்தைச் சேர்ந்தவர்களே மட்டுமல்ல, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய பலரையும் அரவணைச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதோட அடையாளம் வந்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும், திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களும், இந்து என் ராம் அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தலைவர் கலைஞரோட நெருங்கி பழகினவங்க. அவங்களும் கலைஞருடைய உடன்பிறப்புகள் தான். அப்படித்தான் வேறுபாடு இல்லாம எல்லார் மேலையும் அன்பு செலுத்துவரா நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார். தலைவர் கலைஞருடைய தாய், அதாவது என்னுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மா அவர்கள், அவரை பத்தி தலைவர் கலைஞர் அவர்கள் மிக மிக உருக்கமாக எழுதுவார். இன்னும் சொல்லணும்னா அதை விட உருக்கமா எழுதினவங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும், நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும். அஞ்சுகம் அம்மையார் அவர் தங்களுக்கு எப்படியெல்லாம் உணவூட்டி அன்பு காட்டி வளர்த்தாங்கன்னு அவங்க பேசியிருக்காங்க. தன்னுடைய தாயை பெரிதும் போற்றி தானும் தாய் உள்ளத்தோடு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட தலைவருக்கு கலைஞர் என்னும் தாய் நூல் தலைப்பு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் ஏவா அவர்களை பாராட்டும் போது, ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார். தலைவர் கலைஞர்கிட்ட அப்படி ஒரு பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட பழகின அத்தனை பேருக்கு நல்லா தெரியும்.
அதுல சீனியர் துரைமுருகனுக்கு நல்லாவே தெரியும். 2011ஆம் ஆண்டு வேலுவினுடைய மகன் கம்பன் திருமணத்தை நடத்தி வச்சு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினப்போ இதை குறிப்பிட்டு சொன்னார். அப்ப உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் ₹1 1 கிலோ அரிசி அந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினதை குறிப்பிட்டதோடு ரேஷன் கடைகள் செயல்பாட்டை பாராட்டி தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும்னு உச்சநீதிமன்றம் பாராட்டினதை சொல்லி வேலுவை போன்ற ஆற்றல் பெற்றவர்களாக அனைத்து அமைச்சர்களும் வரணும்னு பாராட்டினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டு இருக்கு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலு அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார் என்று பாராட்டினார். இன்று எனக்கும் அதுபோல்தான் வேலு இருக்கிறார். 6வது முறை கழக ஆட்சி அமைஞ்சதும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொறுப்பை நான் வேலு அவர்களிடத்தில் ஒப்படைச்சேன். சென்னையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிண்டியில, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுத அரங்கம், ஜல்லிக்கட்டு, அதேபோல திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், அதெல்லாம் வேலுனுடைய திறமைக்கு சாட்சியா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. அண்ணா அறிவாலயத்துல அரசு அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் சிலை அமைச்சவரும் அவர் தான். இவை எல்லாத்துக்கும் தலையாய சாதனை தான் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அலுவலகம். அதைத்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் குறிப்பிட்டார். இதை பார்க்கிறவங்க எல்லாரும் வியந்து போகும் அளவுக்கு அதை அமைச்சு தந்தவர் நம்முடைய வேலு அவர்கள். அவர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னா சிலைகள் துறை, மணிமண்டபங்கள் துறை, விழாக்களை ஒருங்கிணைக்கிற துறை, சிறப்பு மலர் தயாரிக்கிற துறை, புத்தகங்கள் அச்சிடுகிற துறை, நினைவு பரிசுகள் வழங்கக்கூடிய துறைன்னு எத்தனையோ துறைகள் வேலுவரிடத்தில் தான் இப்ப இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் திரைப்படம் எடுத்திருக்கிறார், நடிச்சிருக்கிறாரு, கூத்து கட்டுவாரு, சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அவை அத்தனையும் சிறப்பா செய்து காட்டும் வல்லமை வேலுவுக்கு உண்டு. எல்லாரும் சொன்ன மாதிரி எதிலும் வல்லவரான வேலுவர்கள் எழுத்திலும் வல்லவர்னு இன்றைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் கொண்ட வேலு அவர்கள் திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்தும் பிணைத்தும் இந்த நூலை எழுதியிருக்கிறார். திருக்குறள் பாதையில கலைஞர் எப்படி நடந்து காட்டினார்னு பொருத்தமான குறள்களை தேர்ந்தெடுத்து தலைப்புகளுமே தனியா ஒரு புக் டைட்டில் மாதிரி இருக்கு. குவளையில் பூத்த குறிஞ்சி மலர், கருணையும் நிதியும் கலைஞரான கதை, 5ஆம் தமிழ்ச்சங்கம், அண்ணன் கலைஞர், காலத்தை வென்ற காவிய திருமகன், தமிழின் தலைவாயில் தமிழரின் கலைக்கோயில், இப்படி அழகான தலைப்புகளை எழுதியிருக்கிறார். கலைஞர் எழுதுனா தமிழ் கொட்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல கலைஞரை பற்றி எழுதினாலும் தமிழ் கொட்டும் என்பதற்கு கலைஞர் எனும் தாய் நூலும் ஒரு எடுத்துக்காட்டு. விசா காட்சிகளை விவரிக்கும் போது நானும் இந்த புத்தகத்துல வரேன். நான் தாக்கப்பட்ட காட்சிகளும் இந்த புத்தகத்துல சொல்லுது. அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் எப்படி செயல்பட்டாருன்னு வேலுனுடைய சொற்களால் படிக்கும் போது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது. விசாவில் கைது செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகளை அவங்க குடும்பங்கள் பார்க்க அனுமதிக்கணும்னு தலைவர் கலைஞர் சிறைத்துறை கிட்ட போய் வாதாடுறாரு. ஆனா அவங்க என்ன மட்டும்
உங்க மகனை மட்டும் இங்க சந்திக்க அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சமயத்திலும் மற்ற தோழர்கள், கழக தோழர்கள் அவங்க குடும்பங்களை சந்திக்க அனுமதிச்ச பிறகுதான் என்னுடைய மகனை நான் சந்திப்பேன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். கடைசியா தான் நான் சந்திச்சார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை நினைச்சாலே நம்முடைய உள்ளத்துல ஒலிக்கிற குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. அது ஏதோ வார்த்தை அலங்காரம் இல்ல, உயிரினும் மேலானவர்களாக உடன்பிறப்புகளை மதிச்சார் கலைஞர். இந்த புத்தகத்துல நான் மட்டுமல்ல, தம்பி உதயநிதியும் இருக்கிறார். 1977 சென்னை மத்திய சிறையிலிருந்து தலைவர் கலைஞர் எனக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தில் எழுதுகிறார், 1953 நான் திருச்சி சிறையில் இருந்தப்போ நீ கை குழந்தை, உங்க அம்மா தூக்கிட்டு வந்து சிறையில காமிச்சாங்க. இப்பவும் நான் சிறையில் இருக்கிறேன். உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையானவை பார்த்தாயா? இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது ஏக்கமாம் இந்த பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் வாய்க்கும்னு எனக்கு எழுதினார். இது மாதிரி பல செய்திகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. கலைஞரின் வரலாற்றோட கழக வரலாறும் இதில் இருக்கிறது தான் இந்த நூலோட மிக 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 சிறப்பானதாக நான் கருதுகிறேன். சோதனை எனும் நெருப்பிலே புடம்போட்ட சொக்க தங்கமாக விளங்கும் வரலாற்றுக்கு உரிமை படைத்த ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுதியிருக்கிறத படிக்கும் போது இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன். இந்திய வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற சிற்றூர்ல பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுதுன்னா அத்தகைய புகழ்மிக்க தலைவரின் உடன்பிறப்புகள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெருமை வேணும்? அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம், மொழி, மாநிலம் காக்க என்னாலும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான நன்றி. என்றும் இரவாத தாய் கலைஞர் வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஏவா வேலுவர்களையும் மனதார பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான். அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன் என்ற அந்த உறுதியை அவருக்கும் தெரிவித்து, அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஏவா வேலுவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.